என்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கிற வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பான தேவனே, பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சமூகத்தில் கூடி வர கருவு செய்தீர். ஜீவனுள்ள தேசத்தில் எங்களை மட்டும் காத்தீர். கருத்து கொடுத்த வார்த்தையை சொல்லுகிற ஆண்டவரே, கருத்தா இது உம்முடைய வார்த்தையாக மக்களுடைய உள்ளங்களில் துணி கேட்டோம். ஜீவனை கொடுக்கட்டும், ஜீவனை பெருக செய்யட்டும். கர்த்தாவே, நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று அறிவோம். அற்புத காரியமாய் வாய்க்கப்படணும். உனது நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வார்த்தை கவனிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் இவைகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார், அது பலமுள்ளதாக இருக்கிறது என்கிறதை நாம் கவனித்து நாம் தேவனிடத்திலே கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டவர் நமக்கு முன்னாலே வருகின்றார். நாம் என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்கிறோம் என்கிறது மிகவும் அருமையாக கவனிக்கிறார். யாருக்கென்றால் அது யாருடைய ஜெபம் என்பதையும் நாம் சற்று கவனிப்பது நல்லது. தேவனுக்கு மகிமை. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் வாசிக்கும் போது இந்த வார்த்தை எப்படி எழுதியிருக்கு பாருங்க, வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அது ஒரு பலன் வாய்ந்த அது ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இது தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படி நீதிமான்கள் ஆனார்கள் மேலே எழுதியிருக்கு பாருங்க. அதாவது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன் என்று எழுதி கொண்டு அப்படி எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன சொன்னால், ஒருவர் குற்றத்தை ஒருவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்கின்றவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றார்கள். பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்காய் மெய்மனசாப்பட்டு அவர்கள் தேவ சமூகத்தில் தேவ நியமித்திருக்கிற பிரகாரம் அவைகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்ற அந்த திருவாக்கின்படி செய்யும்போது நீதிமான்கள். அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம், அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கும்போது இங்கே பக்தன் யாக்கோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டார், அந்த ஜெபம் எவ்வளவு பலனுள்ளதாக இருந்தது என்று நாம் இவைகளில் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. நீதிமானுடைய ஜெபம் பலன் உள்ளது. அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை விட்டு போகாமல் இருக்கிறார். அதான் சொல்லுகின்றார், என்னை விடு என்று சொல்கின்றார். நீதிமான் ஜெபம் பண்ணும்போது அவர் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போகிறது இல்லை. அங்கே நின்று அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனபடியால் அந்த நீதிமானுடைய பவரை பாருங்க, அவனுடைய வல்லமையை பாருங்க. அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே சொல்லுகிறார், ஜெபத்தை விடு, நான் போகிறேன், நேரம் விடிய போகிறது என்று சொல்லுகின்றார். யாக்கோவுக்கோ இருக்கிற பிரச்சனை மிகவும் கடுமையான பிரச்சனை என்று ஆண்டவருக்கு தெரியும். பின்ன ஏன் அந்த சூழலை அவருக்கு ஏற்பட்டது என்றால், ஆண்டவர் அவரை முழுமையாக நீதிமான் ஆக்கி, அதாவது
அதாவது அவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு குறிப்பை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவரிடத்தில் என்னை விடு, நான் போகட்டும் என்ற போது, இல்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். ஏன் மனிதர்களுடைய பெயர்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஏன் கேட்கிறார் என்றால், 20 வருஷங்களுக்கு முன்னால அவர் தகப்பனார் கண்டறியாத தகப்பன் ஈசாக்கினிடத்தில், அதாவது பொய் சொல்லி அவர் ஆசீர்வாதத்தை பெற்று போனபடியினால் அந்த குற்றம் 20 வருஷம் இல்லை 200 வருஷமானாலும் அவருடைய மனதில் தான் இருக்கிறது. ஆனபடியினால ஆண்டவராகிய தேவன் அவ்வேளையிலே அவைகளை செய்தார். இவர் தன்னுடைய பெயரை ஒத்துக்கொண்டு, மெய்யாகவே ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றையும் மறைக்க முடியாது, ஆனபடியினால ஆண்டவரே என்னுடைய பெயர் யாக்கோபு தான் என்று சொன்னபோது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இப்போ நாம் இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும்போது, அப்படி என்றால் மனிதன் அவ்வளவு பலமுள்ளவனா? ஆண்டவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமா? இதில் என்ன இருக்கிறது என்றால், பாருங்க, வீடுகளில் செல்ல பிள்ளைகள், அதாவது தகப்பனுடைய காலை பிடிச்சுக்கணும். காலை பிடித்துக்கிட்டு, இதை அப்பா எனக்கு தராவிட்டா காலை விட மாட்டேன். அவர் தட்ட முடியாத பிள்ளையினர் அல்ல, பிள்ளை, அது பாசம் உள்ள பிள்ளை, அது உரிமையோடு காலை பிடிக்குது. ஆனபடினால அதை தட்டாமல், அதாவது கொடுக்கிறது போல, மக்களே தந்திரன் சொல்லி கொடுத்து அதை அனுப்புகின்றது போல, திருப்திப்படுத்துகிறது போல, அதாவது தேவனுக்கு உகந்தவர்கள், தேவனுக்கு செல்ல பிள்ளையாய் இருக்கிறவர்கள், அதாவது தகப்பன் குற்றத்தை சொல்லும் போது, மக்களே நீ இதை செய்தாய் அல்லவா? ஆமாப்பா, நான் தெரியாமல் செய்துட்டேன் என்று சொல்லும் போது அந்த பாசம் அதிகப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் அவர்களை நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த ஜெபத்திற்கு மிகவும் பலன் உண்டு. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்தோடு இருந்து கொண்டு தகப்பனுடைய உள்ளத்தை தினமும் வேதனைப்படுத்தி கொண்டு, சங்கடப்படுத்தி கொண்டு, அவர் சொல்லுகிறதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டு, அவருக்கு பிரியமில்லாத வழியில் சென்று கொண்டு ஜெபமும் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு பலன் இல்லை. ஆனால் நீதிமானுடைய விண்ணப்பத்திற்கு, நீதிமானுடைய ஜெபத்திற்கு மிகவும் பலன் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. சிலருடைய கேள்வி என்ன என்றால், நீதிமானாயிருந்தால் அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரலாமா என்று கேட்கின்றார்கள். இந்த யாக்கோபுக்கு இந்த நெருக்கத்தை கொடுத்துத்தான், அதாவது அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்தணும், அவர் சமூகத்தில் வந்து ராமுழுவதும் காத்து கிடக்கணும் என்கிறது அவருடைய சுத்தம் செய்து அவரை நல்ல ஒரு நீதிமானாக ஆக்கி பெயரையும் மாற்றி யாக்கோபு என்றால் எத்தனை சொல்லப்படுகின்றது. ஆனபடினால அப்படி இல்லாமல் இனி உன் பேர் இஸ்ரவேல், நீ அநேக ஜாதிகளுக்கு தான் இப்படி அழைக்கப்படாமல் தேவ பிரபு என்ற ஒரு பெரிய ஸ்தானத்தை நான் உனக்கு தருகிறேன். எப்போ குற்றத்தை ஒத்துக்கொண்டு உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்றவர்களுக்கு இந்த வாக்கு இன்றைக்கு உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது நீதிமான்களுக்கு துன்பங்கள் ஏன் வருகிறது, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன தீர்மானித்திருக்கிறார் என்று அவருக்கு தான் தெரியும். அதை அவர் நிறைவேற்றி அவர்களை நீதிமான்களாக்கி கேட்கிறவைகளை கொடுத்து, அதாவது இன்னும் அவர் ஸ்டெப் மேலே உயர்த்துவதற்காக அவர் செய்வார். ஆனபடினால அதில் கைவிட மாட்டார். நீதிமான்களை கைவிடுகிறது இல்லை என்று சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 19வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, நீதிமான்களுக்கு 1-2 துன்பம் அல்ல, அநேக துன்பங்கள் உண்டு, ஆனால் அதன் மத்தியில் அவர் விடுவிக்கிறவர். வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானை விடுவிப்பார். அந்த யாக்கோபிடத்தில் ஆண்டவர் விடிய விடிய விடுகிறது வரைக்கும், அதாவது அவன் போராடி ஜெபிக்க வைத்து அவன் என்ன செய்கிறார், கைவிடாதபடி காலையில் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிற அந்த ஆபத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார். பெரிய காரியங்களை செய்தார். அந்த யாக்கோபு தானே முற்பிதாக்கள் ஒருவராக மாறினார் என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான் என்றால் அது மிக உயர்ந்த ஒரு காரியம் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் பண்ணுகிற மலைப்பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நீதிமான்
நீதிமான் திருப்தி அடைவான் என்று சொல்கின்றார். அவனை வறுமையாக அவனை அப்படியே அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, துன்பத்திலே கைவிடுகிற தேவன் அல்ல என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார். பார்க்கலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மேல் பசிதாகம் என்றால் பாருங்க, தேவனுடைய மனிதர்களுக்கு அதுதான் நோக்கம். பசி, வாழ்க்கையில பசி உண்டாகிறது போல அந்த நீதியின் மேல் அவ்வளவு பசி, நீதி நெறி தவறாமல் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லி இருக்கின்ற பிரகாரம் அவர்கள் ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் தேவனுக்கு மகிமை. அவனது நீதியிலே பசுதாகமாக இருப்பான். நீதிகேடு செய்ய மாட்டான், கோட்டை விட்டு தாண்ட மாட்டான், அவன் அதுக்கு பயந்து நடப்பான். அவனுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை. இன்னும் அவனை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் அவனுக்கு பெயரை மாற்றினது போல, அவனை ஆசீர்வதித்தது போல, அதாவது இந்த நாட்களிலேயும் மறைந்திருந்து செய்கிற கிரியைகளை நாம் ஆவிலே உணர்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய விண்ணப்பம் ஜெபம் மிகவும் பலன் உள்ளது என்று வேதம் சொல்கின்றது. இதை யாக்கோபு பற்றி என்ன சொல்கிறார் என்றால், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், தோல்வி அடையவில்லை, மேற்கொண்டு விட்டாய் என்று சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. கடவுளையே அவர் மேற்கொண்டு விட்டாராம். மேற்கொண்டார் அன்பின் நிமித்தமாக என்று நாம் காணுகிறோம். அன்பின் நிமித்தமாக சில பிள்ளைகள், அதாவது ஒரேபடியாக பிடித்து இதை செய்தால்தான் விடுவேன், அதனால் தாப்பனோட பலனுள்ள அந்த பாசம், அதனால நீதியின் மேல் பசிதாகம், நீதி நெறிகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் திருப்தியான வாழ்க்கை. அவர்கள் பசியோடு இருக்க அப்புறம் விடுகிறது இல்லை, அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அதாவது மோசேனுடைய அண்ணனும் அக்காலும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். எழும்பி மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். அவர் அறியாத காலத்தில் ஒரு புறஜாதி பெண்ணை கட்டினார். அப்படி அதை சொல்லி 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 அவர்கள் பண்ணினார்கள். கடவுள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். 3 பேரை அழைத்து அங்கே அவர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். மீரியாம் குஷ்ணரோகியாக ஆகிவிட்டார். தேவனுக்கு மகிமை. அப்படினால அவள் பாளையத்துக்கு புறம்புதான் இருக்கணும். அந்த காலத்து பழைய ஏற்பாடு பிரமாணம் அதுதான். தேவனுக்கு மகிமை. அப்போ என்ன, ஆரோன் போய் மோசேட்ட சொல்லுகிறார். மோசே என்ன பண்ணினார், ஆண்டவரிடத்தில் போய் அந்த உரிமை, அந்த செல்ல பிள்ளை, அந்த தேவனுடைய உள்ள ஐக்கியம், அவைகளை மனதில் கொண்டு எப்படி ஜெபம் பண்ணினாராம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, ஐயோ என்று சொல்லி முறையிடுகிறது அல்ல, கெஞ்சி 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 ஜெபம் பண்ணார். வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கெஞ்சி ஜெபம் பண்ணினார். இது எவ்வளவு பெரிய ஜெபம் பாருங்க. இது உரிமையோடும் பாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தான், அதாவது கெஞ்சி அப்பா கொடுங்க 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 என்று கேட்கிறது என்று நாம் காணுகின்றோம். நீதிமான்களுடைய ஜெபம் அவருடைய பார்வையில் பலன் உள்ளதாக இருக்கின்றது. அதற்கு பதில் உண்டு, பலன் உண்டு. எப்போ செய்வேன், எப்படி செய்வேன் என்ற ராமகிய பதில் உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி என்பது அது மிகவும் ஒரு குறைச்சலானதல்ல. அது உலகத்தின் பார்வையிலே ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதும், அவர் எதை பேசினாலும் பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டு தாழ்ந்து போவதும், இதெல்லாம் ஒரு நீதி. ஆனால் இது உலகத்தின் பார்வையிலே ஒரு கோழை இயலாதவன் என்று சொல்லும் பட்டமும் கிடைக்கும். ஆனால் அதிலே பசுதாகமாக இருந்து அதை செய்கிறவர்கள் ஒன்றிலும் குறைபடுவதில்லை, திருப்தி அடைவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும்.
நீதிமான்களா இருக்கிறவர்களே ஜெபத்தை கேட்கிறாரோ கேட்கவில்லையோ என்று எண்ண வேண்டாம். நம்முடைய நீதி, அதாவது உலக பிரகாரமாய் மனிதர்கள் செய்கிற நீதி ஆண்டவருடைய பார்வையில் அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது. தேவ நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு உகந்தது என்று நாம் காணுகிறோம். பாருங்க, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்நானகன் யோவானிடத்தில் போய் பிதாவினுடைய சுத்தத்தின்படி ஞானஸ்தானம் எடுக்க போனார் என்று நாம் காணுகின்றோம். ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது இவரை பற்றி யோவான் நன்கு அறிந்திருந்தபடியினால், ஆண்டவரே என்னிடத்தில் நீர் வரக்கூடாது, அதாவது நான் அல்லவா இடத்தில் வர வேண்டும் என்று நியாயமாக தான் சொன்னார். ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னார்? அதாவது தடை செய்யாதே, தடை செய்யாதே. ஆண்டவர் நீதி நெறிகளை கடைபிடிக்கிறவர், அவர் நீதிகளை பசுதாக உள்ளவர். யோவானிடத்தில் சொன்னார், அதாவது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். எழுந்த வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்றால் நமக்கு ஏற்றதா இருக்கிறது. எல்லாருக்கும். நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்றால் தேவன் வகுத்த வழியை, வேதத்தில் எழுதியிருக்கிற சத்திய வாக்குகளை யார் தவறாமல் கை கொள்கின்றார்களோ அவர்கள் நீதிமான்கள். தேவனுக்கு மகிமை. அதுதான் இயேசு நமக்கு காண்பித்த வழி என்று நாம் காணுகிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் பலன் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் காணுகிறோம். நீதிமான்களாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு விடுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணினார், குற்றத்தை ஒத்துக்கொண்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த யாக்கோபு, அதாவது தேவனோடும் மனிதனோடும் போராடி காலை விடாமல் பிடித்து கொண்டு மேற்கொண்டார். விடு நான் போகட்டும், காலை விடு நான் போகட்டும் என்று கேட்டபோது விடமாட்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய இது. நான் கடவுளுடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளை, நான் எனக்கு இது செய்யணும் என்று கேட்க அது பலம் உள்ளது. இந்த விண்ணப்பத்தை அங்கே தடுக்க முடியாது. தகப்பன் காலை கொண்டு உதைக்க முடியாது, காலை தட்டிட்டும் போக முடியாது. பிள்ளை அல்லவா, தேவனுக்கு மகிமை. நீதிமான்கள் அல்லவா, எப்படி விட முடியும் என்று ஆண்டவர் அதற்கு பதில் செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் போகும்போது பயம் என்று சொல்வது இப்படிப்பட்ட வேற்றுமையான பயம் அல்ல. அந்த காலை பிடித்துக் கொள்வது உரிமையானது அல்லவா? ஆனபடினால நான் தேவ சமூகத்துக்கு போவது தகப்பனுடைய பாதத்திற்கு போகின்றேன். அவர் இன்று நான் கேட்கிறவர்கள் எனக்கு செய்வார், அவர் செய்யும் வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த மெய்நிலை நமக்கு வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மிலே இன்னும் என்ன இருக்கிறது அவருக்கு பிரியமில்லாதது என்று கண்டுபிடிக்கணும். தகப்பன் பிள்ளைகளாக இருந்தால் தாப்பன் சொல்ல ஏத்து நிற்கவோ அதுக்கு கீழ்ப்படியாமலோ இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனத்தில் போக பயமாத்தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை பயமாத்தான் இருக்கும். எப்படி போக அப்பாவுடைய சொல்ல மீறிட்டோமே என்ற குற்ற மனச்சாட்சி தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வதே நீதி. அந்த நீதியினுடைய வழியை நாம் கை கொண்டு விட்டால் நம்முடைய மன்னாட்டு நாம் கேட்கின்ற விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரை விடாப்பிடியாக இறுக பிடித்துக் கொள்கிறதாக இருக்கிறது. அந்த இடத்துல நாம் பெற்றுக்கொண்ட ஒரு இடமாக நமக்கு காணப்படும். கொர்நேலியு ஒரு பிரஜாதிக்காரன் தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தான தர்மங்கள் செய்கின்றவனாக இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியெல்லாம் அவன் செய்தான். அவனை பற்றி, அதாவது பேதுருவிடத்துக்கு ஆள் அனுப்பினார். அவர் பேதுருவை கூட்டிக் கொண்டு வரும்படி கர்த்தருடைய கட்டளை உண்டாயிற்று. அங்கே அவர்கள் போன போது அவர்கள் என்ன என்று கேட்டபோது, இங்கே இந்த அங்கிருந்து சென்ற 3 பேர், அதாவது அவருடைய வார்த்தையை சொல்லுகிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார். இருக்கிற மரியாதை பாருங்க.
அந்த கொர்நேலியை பற்றி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்க? நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பெரிய அதிகாரியுமாயிருக்கிற அவன், அதாவது ஜெபம் பண்ணும்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு இப்படி சொன்னார், உம்மை அழைத்து கொண்டு வரும்படியாக சொன்னார். அப்படினால் எங்களை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறார், உம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னார். நீதிமானுடைய ஜெபம் பலன் உள்ளது. அந்த ஜெபம் ஆகாயத்துல சலமம் பண்ணுகிறதை போல அல்ல, அது கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறது, குறிவைத்து அடித்து அவைகளை பெற்றுக்கொள்கிறது போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. கேட்கின்ற அருமையானவர்களே, இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த நீதிமானுடைய வேலை என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே வீட்டார் அனைவரோடும் தான தர்மம் செய்கிறவன. அவ்வளவு வடிகட்டி 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 அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாயிருந்தான். அந்த போகு சொன்னவர்களுக்கு அதை சொல்லிவிடல, அவர் நீதிமான் என்று சொல்லுங்கள் என்று. அவர்கள் கூட இருந்து கற்றறிந்த காரியம், என்னுடைய ஜவான் இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு நீதிமான் என்று போய் சொன்னார்கள். ஆமீன். அருமையானவர்களே, நீதிமான்களுடைய விண்ணப்பம் மிகவும் பலன் உள்ளது, பலன் உள்ளது. அப்படினால அந்த கொர்நேலியு மட்டுமல்ல, அவருடைய வீட்டாரும் உறவினர்களும் கூட அங்கே அபிஷேகம் பெற்றார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். அந்த நீதிமான் செய்த ஊக்கமான ஜெபம் அவ்வளவு பெரிய பலன் ஏற்படுத்து என்று நாம் காணுகின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம் அப்படித்தானா என்கிறதை நாம் அறிய வேண்டும். அப்படித்தான் நாம் தேவ சமூகத்தில் அணுக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கை செய்ய முற்பட வேண்டும். எப்படி அறிக்கை செய்யணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அரைவீட்டை பூட்டிக் கொண்டு பாவறிக்கை செய்ய சொல்லவில்லை, அரைவீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணத்தான் சொல்லியிருக்கிறது. அதற்குத்தான் வெளியரங்கமான பலன். பாவ அறிக்கை என்பது விசுவாசத்தோடு தங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் அதற்கு ஆதி ஆகமத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிறைய குறிப்புகள் வேதத்தில் இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரகாரம் செய்யுங்கள், ஆண்டவர் நம்மளை நீதிமான்கள் ஆக்கிடுவார். நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம், நாம் ஏறெடுக்கிற ஜெபம் வேஸ்டா போகாது. நம்ம ஜெபம் பண்ணி விட்டு எழுப்பி போவது பசியாக சாப்பிட போய் உட்கார்ந்து வெறும் பாத்திரத்தை பார்த்து விட்டு சாப்பிடாமல் போகிறது போல அல்ல, நீதிமானை ஆண்டவர் திருப்தி ஆக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் ஒரு திருப்தி உண்டல்லவா? நாம் கவலையோடு பாரத்தோடு துன்பத்தோடு பயத்தோடு ஜெபத்திற்கு போகும்போது எழும்பும் மாதிரி ஒரு துள்ளி குதித்து எழும்பிடுறோம்ல, சாப்பிட்டுட்டு திருப்தி எழும்புகிறது போல அந்த விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்துக்கு அவ்வளவு பெரிய பலன் உண்டு. தேவனுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது. மற்றபடி குத்து மதிப்பாக அல்ல. முதலாவது நம்மை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். நீதிமான்களாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். சுவாமி காண்பித்த வழி என்ன, அவர் எதை நீதி என்று சொன்னார் என்பதை அறிய வேண்டும். அவர் பரிசுத்தாய் ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாய் பெற்றார். அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி நடந்தார் என்று நமக்கு நடந்து காட்டியிருக்கிறார். நானே வழி என்று இயேசு சொன்னார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுகிறோமே என்னதான் எண்ணுகிறீங்க, ஆனால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா என்கிறதை கவனித்து நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமும் சொல்கின்ற பிரகாரம் அவைகளின்படி நடக்கிறோமா என்கிறதை நன்கு யோசித்து அவைகளை நாம் சரியாக்கி கொள்வோம். நமது ஆண்டவர் நமது மனுக்குலத்தின் மேல் பாசம் உள்ளவர். அவர்கள் இவர்கள் என்ற வேற்றுமை அவருக்கு கிடையாது, பாகுபாடு கிடையாது, முகஸ்துதி கிடையாது. யார் அவருடைய சொல்லின்படி நடக்கிறார்களோ அவர் நீதிமான்கள். எப்போ கூப்பிட்டாலும் உடனே, எந்த ராத்திரியா இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, கூப்பிட்டு உடனே பதில் கொடுத்து விடுகின்றார், பதில் சொல்லி விடுகின்றார். அவர்களிடத்தில் குறைபாடுகளை நீக்கி பசியை தீர்க்கிறது போல அவைகளை மாற்றி விடுகிறார். அப்படினால் இந்த உலகத்தில் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படி கேட்கணும்? சீசர்களுக்கு
சீசர்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, திறப்பின் இருக்கிறவர்களுக்கு பயங்கரமான எதிர்க்கிரிகள் உண்டு. ஆனபடினால நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தரணும் கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ண வேண்டிய விதம், முறை என்ன என்றால் இப்படி ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அதில் சொல்லி கொண்டு வரும்போது ஒரு வேர்ட்ஸ் சொல்லுகிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை சொல்லி அப்படி சொல்லுகிறார். அதாவது எங்களுக்கு சோதனை உலகத்தில் உண்டு ஆண்டவர், அதுக்கு உள்ள நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி எங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும், ரட்சித்தரலும் என்று ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிக் கொடுத்தார். வாசிக்கலாம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். ஏன்னா உலகத்துல சோதனைக்காரன் இருக்கிறான். தேவனுடைய நீதிமான்களுக்கு தான் அவனுடைய வேலை ரொம்ப நடக்குது. ஆனால் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி கொடுத்தார். ஜெபம் பண்ண வேண்டிய விதம், உங்களுக்கு மெத்தனமா இருக்கக்கூடாது. நீதிமானா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், மெத்தனமா இருந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு, மிகவும் பலன் உண்டு. ஆனபடியினால் அந்த காரியத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள், நீதிமான்களாயிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது பிதாவினிடத்தில் கேளுங்க, பிதாவே சோதனை உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்கிறது, ஆனபடினால எங்களை சோதனைக்கு உட்படாதபடி காத்துக்கொள்ளும். அந்த சோதனைக்காரன் செய்கிற கிரிகளுக்கு அது எங்களை தாக்கி விடாதபடி, எங்களை அதுக்கு உட்படாதபடி காத்துக்கொள்ளும், தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆமேன் என்று சொல்லி கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இன்று இந்த சத்தத்தை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபமும் பலன் உள்ளதாக இருக்க, ஒருவேளை பலன் இல்லாத போல அது விடுகிற வரைக்கும் யாக்கோபுக்கு சத்தம் கேட்கவில்லை. பொழுது விடிதென்று விடிந்த பிறகுதான் விடு நான் போகட்டும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சரி, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருக்கிறது, 20 வருஷத்துக்கு முன்னால செய்து அதை ஒத்துக்கொண்டார். அறியாமை மன்னித்தார், பேரை மாற்றினார், வாழ்க்கையை உயர்த்தினார், அண்ணனுடைய உள்ளத்தில் இருந்த பகைமையை மாற்றினார். அவருக்கு சமாதானம் உண்டாகி இன்றும் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் யாக்கோபு தேவனுடைய, அதாவது தேவனுடைய ஒரு மகன், நமக்கு அவர் பிதா, முற்பிதா, ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த ஸ்டேஜை அடையணும். உலகத்தில் எப்பொழுதுமே நாம் குறைவுடையவர்களாக, எப்பொழுதுமே தேவ சொந்தத்தில் புலம்பல் பாடுகிறவர்களாக இல்லாதபடி நாமும் பசி தீர்ந்தவர்களாக, நீதிமான்களுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அமைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்ற வார்த்தைக்குள்ளே கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியங்கள் உடைய உள்ளத்தில் தங்கியிருந்து கிரிய செய்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பரே, ஸ்தோத்திரமா, நன்றி கர்த்தாவே, நீர் தந்த வார்த்தையை சொல்ல செய்தீர். நன்றி. கேட்ட சபைகளில் மட்டுமல்ல, உள்ளத்தில் அது பதியட்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்க. கர்த்தாவே, செய்து இந்த ஆசீர்வாதத்தை, இந்த உரிமையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள இந்த சத்தத்தை கேட்ட அனைவருக்கும் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். நன்றி கர்த்தாவே, நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்தும், ஏற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும். எருசலேமை பூமி எங்கும் புகழ்ச்சியாக்கும், பூமி எங்கும் புகழ்ச்சியாக்கும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.